பெரும்பாலும் அதில் நடித்தவங்க பரத்தை தவிர மற்ற எல்லாமே புதுசு தான். எல்லாமே ஒத்தக்கைன்னா அதை தேடணும், தேடி கண்டு போய் பிடிச்சி. அவர் நடிக்க தெரியலனா கூட அதாங்க சினிமாங்கிறது வந்து எல்லா ஆர்ட்டும் கலந்தது தான். பயங்கரமாக நடிக்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்படி ஒரு பார்வை பார்த்தா போகிறோம், மியூசிக் போட்டால் சீரியஸ் ஆயிரும், அப்படின்னு போட்டால் அது கம்மியாயிரும். இந்த மாதிரி கிராஃப்ட் நமக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி தெரிஞ்சது. அதனால் உங்களுக்கு இவங்களுடைய எமோஷனல் ரேஞ்ச் என்னவாக இருக்குன்ற ஒரு பெரிய அதை பொறுத்து நீங்கள் கவலையப்படலை. ஆக்ஷன் வரலைன்னா ரியாக்ஷன். அப்போ அதான் விஷயம். இப்போ அவருக்கு ட்ரைலாக் வரலன்னு வச்சுக்கோங்க, அவர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். வாயில் சீரடு கொடுத்து நாயா பொண்ணியா அவருக்கு வரலைன்னா கூட 1 2 3 நாள் தான் எடுத்தேன். ஆனால் டப்பிங்கில் வந்து நாயா பண்ணியா. ஆமாம், நிறைய அந்த மாதிரி அவங்க நடிக்க தெரியாதவங்க நமக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் நான் அவங்கள தேடி போகிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு வியப்போடு அணுகுவாங்க சினிமாவை. அப்போ சொன்னபடி கேட்பாங்க, குழந்த மாதிரி இருக்கும். இப்போ வெர்சடைல் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் வெரைட்டி கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து சொன்னது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். அவங்களால இந்த கிளைமாக்ஸை ஏற்றுக்க முடியாது. ஐயோ சார் நான் காப்பாற்றுறேன் சார் அப்படின்பாங்க. ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது சின்ன வித்தியாசம் தான். இது வந்து கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி கிடையாது, இது இன்சிடென்ட் ட்ரிவன் ஸ்டோரி. அப்படிங்கும்போது புதுமுகங்கள் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க.